இன்னைக்கு பயிற்சி உண்டு. இன்னைக்கு ஒரு தரமான பேக் அண்ட் பைசெப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நண்பர்களே, இன்னும் 89 நாள் தான் இருக்குது என்னோட நேச்சுரல் பாடி பில்டிங் காம்படிஷனுக்கு. புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. காலை பொழுது தொடங்கும் போதே ஒரு நல்ல தொடக்கம். கரண்ட்டுக்கும் எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. காலையில் வெயிட் செக் போது கரண்ட் போயிடுச்சு. ஃபோனில் லைட் அடிச்சு வெயிட்டை செக் பண்ணி முடிச்சுட்டு எம்டி ஸ்டொமக்கில் வேக்யூம் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு மனமான கருப்பு காப்பியை போட்டு நம்ம ப்ரீ ஒர்க் அவுட் மீல் பனானா எடுத்துட்டு கிரியேட்டிவ் நண்பருக்கு தண்ணியை பிடிச்சிட்டு கேஷுவலாக ஒரு குழுக்கள். நண்பர்களே, பயிற்சியை தொடங்குவோம். உடலுக்கு தேவையான அனைத்து ஸ்ட்ரெச்சஸையும் பண்ணி முடிச்சுட்டு பேசிக் புஷ்அப்ஸ் எல்லாத்தையும் போட்டு நார்மல் புஷ்அப், டைமண்ட் புஷ்அப், பைப் புஷ்அப்லாம் போட்டு நார்மல் புல்ல போட்டு மசாலா படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதோட மசாலா படிச்சுட்டு பயிற்சிக்கு வந்தாச்சு. பாதி பேர் ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் யூஸே பண்ணதில்லை. லோயர் பேக் கிரிஸ்மஸ்டிக்கு உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவான ஒர்க் அவுட்னா ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் தான். நண்பர்களே, ஒர்க் அவுட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஒர்க் அவுட்னு டைப் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். பேக் அண்ட் பைசப் முடிச்சுட்டு ஐஃபோன் வச்சு ஒரு வித்தையை காமிச்சிருந்தேன். அந்த வித்தை என்னன்னு சொல்லிட்டு நீங்களும் பாருங்கள். வித்தகாரங்க நல்லா பார்த்தீங்களா எப்படி நிற்கிறான்னு சொல்லிட்டு. வித்தையை காட்டியும் முடிச்சுட்டு 40 நிமிஷம் காட்டியும் முடிச்சுட்டு நம்ம மனசு தேடுற ஒரே இடம் புரதச்சத்து. 7 முட்டையை உள்ள தள்ளிட்டு ஒரு ஸ்கூப் குழுக்கள் தட்டி எடுத்துட்டு காலை வேலை பயிற்சி முடிஞ்சது. வீட்டுக்கு பயணம். போகிற வழியில் மதிய மீலுக்கு தேவையான சிக்கன் வாங்கணும். சிக்கனை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சிக்கன் இன்னைக்கு நான் தான் ரெடி பண்ணோம். எங்கள் அம்மா இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க. சிக்கன் எடுத்து ஓரம் வச்சுட்டு கண்டிஷன் செக் பண்ணேன். இதுதான் என்னோட கரண்ட் கண்டிஷன். நண்பர்களே, கண்டிஷன் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் தட்டுங்க. கிரியேட்டிவாக வீடியோலாம் பார்த்தா சிக்கன் கீழே உண்டான். சிக்கனை வாஷ் பண்ணி மசாலா போட்டு மேக்னேட் பண்ணி ஓரம் வச்சாச்சு. சரி, கொஞ்ச நேரம் தூங்குவேன்னு பார்த்தேன். 2 மணி நேரம் நல்ல உறக்கம். உறக்கத்துலேருந்து எழுந்த முதல் வேலையாக ஒரு குளியில் போட்டு முடிச்சுட்டு சிக்கனை ரெடி பண்ண வந்தாச்சு. ஆல்ரெடி டைம் ஓகையா. சிக்கனெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு ஏன்டா எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? அடுத்த டேக்கு சிக்கன், ரைஸ், கேரட் எடுத்துட்டு முடித்ததும் ஒரு பெரிய வேலை. விட்டமின் டி டேப்லெட் வர காலி ஆயிடுச்சு. அதனால மெடிக்கல் ஷாப் சென்று விட்டேன். டேப்லெட் வாங்கிட்டு வீட்டுக்கு செத்துட்டேன். கடினமாக இருக்கு நண்பர்களே.